ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்க எல்லாருமே வாழ்க்கையில எங்களுடைய நிலைமையை உயர்த்தி கொள்றதுக்காகத்தானே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? குறைந்தபட்சம் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு, எங்களுக்கு விரும்பிய இடத்துக்கு பயணிக்கிறதுக்காக ஒரு வாகனம், எங்களுடைய அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்றதுக்காக ஒரு வருமானம், இதுதான் எங்களுடைய தேவையா இருக்கு. ஆனா இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாத அளவுல தான் அதிகமான நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் ஏன் தெரியுமா? பணக்காரர்கள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோமே தவிர பணக்காரர்கள் இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க. அவங்களுடைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக என்னென்ன வழிகள்ல ஈடுபடுறாங்க, என்னென்ன பழக்க வழக்கங்களை கொண்டிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள முயற்சிக்கிறதே இல்ல. இந்த வீடியோல ஒரு பணக்காரனின் மூளை எவ்வாறு சிந்திக்கும் அப்படின்னு ஒரு 8 விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ வீடியோவை முழுமையா பொறுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது Richat25. நான் உங்க ருக்ஷி. நம்பர் 1, rich persons have always positive mind. Rich people எப்பவுமே அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கடுமையான சூழ்நிலைகளிலும் கூட தன்னுடைய எண்ணங்களை பாசிட்டிவா மட்டும்தான் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதும் I can't do it, I can't do that, that is not perfect time to start அப்படின்னு, இது என்னால முடியாது, இது என்னால நடக்காது, இந்த விஷயத்த பண்றதுக்கு இது பெர்ஃபெக்டான டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை ஒருபோதும் சிந்திக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. நண்பர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு நாள்ல உங்களுடைய எண்ணங்கள்ல எத்தனை அளவான வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. நம்பர் 2, rich people don't blame anyone to any situations. உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சக்சஸ்ஃபுல் ஆகல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? பெரும்பாலான நபர்களுடைய பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு படிச்சு கொடுத்த டீச்சர் சரியில்லை அப்படிங்கறதுல இருந்து, சரியான பேரண்ட்ஸ் இல்ல, சரியான சிச்சுவேஷன்ஸ் இல்ல, சரியான நண்பர்கள் இல்ல, பைனான்சியல் சப்போர்ட் கிடைக்கல, இந்த மாதிரி லிஸ்டே வச்சிருப்பாங்க. ஆனா ரிச் பீப்புள் தன்னுடைய நிலை எதுவாக இருந்தாலும் தன்னுடைய இன்றைய நிலைமைக்கு காரணம் எப்போதுமே மற்ற நபர்களோ சூழ்நிலைகளோ காரணம் இல்ல அப்படிங்கறதுல தெளிவா இருப்பாங்க. நம்பர் 3, rich people start today and they are consistent. எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும், ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதா இருந்தாலும், ஏதாவது ஒரு புது ஹாபிட் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், poor people mindset எப்படி இருக்கும் தெரியுமா? I'll start tomorrow, I will exercising tomorrow, I'll study tomorrow இப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா ரிச் பீப்புள் மைண்ட் செட் அதை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணணும், இன்னைக்கே எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறதுல தான் இருக்குமே தவிர, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதோட அதை தொடர்ச்சியா கன்சிஸ்டண்டா செய்யணும் அப்படிங்கறதுல தெளிவா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேர் பொதுவா விடுற மிஸ்டேக் இந்த இடம் தான். உங்க மனசுல இருக்கிற எந்த ஒரு சின்ன முயற்சியா இருந்தாலும் அதை இன்னைக்கே நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கிற வளர்ச்சி உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது உண்மை. இந்த கருத்தோட நீங்க உடன்பட்டீங்க அப்படின்னா ஐ எம் எக்ரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 4, rich people like success and don't have failure of fear. ரிச் பீப்புள் எப்பவுமே தன்னை சுற்றி வெற்றியாளர்கள் வட்டத்தை வைத்திருக்கிறதோட சக்சஸ் அப்படிங்கிற வார்த்தைய நேசிப்பாங்க. அந்த சக்சஸ் அடைஞ்சும் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, அதே அளவு தோல்விகளை கண்டு எப்போதும் பயப்பட மாட்டாங்க. தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கு அவங்களுக்குள்ள தாராளமாவே இருக்கும். ஆனா புவர் பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தோல்விகளை கண்டு தன்னுடைய அடுத்த முயற்சிகளை கைவிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப பரிதாபமான நிலை. நம்பர் 5, rich people ready to pay the price. எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படி, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த இழந்தே ஆகணும் அப்படி. அத கொஞ்சம் மாத்தி நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கொடுக்கணும். சந்தோஷமான வாழ்க்கை, வெற்றி, பணம், அழகான உறவுகள் அப்படின்னு எல்லாம் கிடைக்கணும்னா உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் கொடுத்தேதான் ஆகணும். ரிச் பீப்புளோட மைண்ட் செட் எப்பவுமே இந்த விஷயங்களை கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் கொடுக்கறதுக்கு எப்போதுமே ரெடியா இருப்பாங்க. நம்பர் 6, ரிச் பீப்புள் டோன்ட் டேக் பேட் ஃபைனான்சியல் அட்வைசஸ். உங்களுக்கு கிரிக்கெட்ல சாதிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர் கிட்ட போயிட்டு நீங்க அட்வைஸ் கேட்டா எப்படி இருக்கும்?
அது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னா ஃபைனான்சியல் ரீதியில நல்ல growth ஆன, நல்ல சக்சஸ்ஃபுல் ஆன, நல்ல பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய, நல்லா ஏர்ன் பண்ற சக்சஸ்ஃபுல் பீப்புளை மீட் பண்ணி அட்வைஸ் கேட்கணும், அவங்களுடைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும், அவங்கள ஒரு ரோல் மாடலா வச்சுக்கணும். அதை விட்டு தன்னுடைய டே டு டே லைஃபை பார்த்துக்க முடியாத ஒருத்தங்கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்டா என்ன நடக்கும்? நாங்க பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்ச விஷயத்தையே கைவிட்டுட்டு நாங்களும் அவங்கள மாதிரியே வாழ ஆரம்பிச்சிடுவோம். இத ரிச் பீப்புள் ஒரு நாளுமே பண்ண மாட்டாங்க. நம்பர் 7, ரிச் பீப்புள் ஹாவ் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். பணக்காரர்கள் ஆகணும் அப்படின்னா பணம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். பணத்திலிருந்து பணத்தை உருவாக்க கத்துக்கணும். இன்னைக்கு பணக்காரர்களா சாதிச்ச அத்தனை பேரும் தனியா ஒரு ஜொப்போ பெர்டிகுலர் ஒரு ஒர்க்க நம்பி மட்டும் இருந்தவங்க இல்ல. பலவிதமான வழிகள்ல இருந்து வருமானத்தை ஈட்டிக் கொள்வது எப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டவங்க. இவ்வளவு நேரம் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கைய உண்மையிலேயே மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருக்க முடியும். சோ உங்களுக்காக நானும் விஷ் பண்ணிக்கிறேன். நம்பர் 8, ரிச் பீப்புள் ஹாவ் மோர் அசெட்ஸ் லெஸ் லைபிலிட்டிஸ். எவ்வளவு கோடி கோடியா சம்பாதித்தாலும் ஒண்ணு இல்ல, உங்களுடைய வருமானம் உங்களுடைய செலவிலும் பார்க்க குறைவாக இருந்தா நீங்க ஒரு கடனாளியாக மாறும் வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அசெட்ஸ் என்பது எங்களுடைய பாக்கெட்டுக்கு மணியை கொண்டு வர ஒரு விஷயம். லைபிலிட்டிஸ்ங்கிறது எங்களுடைய பாக்கெட்ல இருந்து மணியை வெளியே கொண்டு போற ஒரு விஷயம். அப்படி பார்த்தா நாங்க வாங்குற கார், போன், எங்களுக்கு தேவையான நிறைய எக்ஸ்பென்சிவான விஷயம் எல்லாமே லைபிலிட்டிஸ்குள்ளதான் வருது. சோ வருமானம் அதிகமாக ஆரம்பிக்கும் போது தன்னுடைய தேவைகளில் அதிக கவனம் செலுத்தி பணத்தை செலவழிச்சிடாம அதை ஒரு பெருமதியான முதலீடுகளில் போட்டு பணத்தை இன்னும் அதிகரிக்கிற வழியை உருவாக்கி கொண்டதன் பின்னர் தன்னுடைய விருப்பங்கள கவனம் செலுத்துவாங்க ரிச் பீப்புள். ஓகே காய்ஸ், புவர் பீப்புள் மைண்ட் செட்டுக்கும் ரிச் பீப்புளோட மைண்ட் செட்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.